இப்ப விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லும்போது, ஆ நெறைய பேர் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னால ஒரு நிலையில இருக்க முடியல. என் மனசு எப்போ பார்த்தாலும் எதையாவது சிந்திச்சுட்டே இருக்கு. இல்ல ரொம்ப மந்தமா இருக்கு. கடவுள் வழிபாடு கூட என்னால ப்ராப்பரா பண்ண முடியல. ஒரு ஸ்டாண்டர்டா இருக்க முடியல அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல இதெல்லாம் பண்ணுனா அவங்கனால வந்துட்டு இந்த மாரி புலம்புறவங்கனால அந்த விஷயத்துலேருந்து தெளிவுபட முடியுமா? கண்டிப்பா. ஆக்சுவலா நீங்க சொன்னதுக்கு ஒரு மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் தான். ம். ஏன்னா சந்திரன்னா 2 நாளைக்கு ஒரு முறை ஒரு ஒரு வீடு மாறுறவரு. இந்த சந்திர பகவான பொறுத்தவரைக்கும் நமக்கு எப்பயுமே மனச கெடுக்கிறவர் யாருன்னா சந்திரன் தான். ஓகே. நம்மள டல் பண்ணி சோம்பேறித்தனம் ஆக்குறது சனி பகவான் இவங்க. மத்தபடி அவங்களுடைய ஜாதகத்துல பிளஸ் கிரகமாகவும் இருக்கலாம், மைனஸ் கிரகமா இருக்கலாம். ராகு வரலாம், புதன் வரலாம், சூரியன் வரலாம், சுக்கிரன் வரலாம், செவ்வாய் வரலாம், வாட்டெவர் இட் இஸ் எது வேணாலும் வரட்டும். ஆனா மேஜர் கிரகம் நமக்கு சந்திரனும், சனியும். ம். ஏன் நான் பெருமாள் கோயிலுக்கு நம்ம இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாள் கோயிலுக்கு சொல்றேன்னா, சனிக்கிழமையில சனி பகவானுக்கு உகந்ததுன்னு சொல்றோம். பெருமாளுக்கும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. யாரெல்லாம் பெருமாள சனிக்கிழமை வழிபாடு எடுக்குறாங்களோ, சனி சனி தோஷத்துலருந்து விலகிடுவாங்க. காப்பாத்தப்படுவாங்க. கண்டிப்பா. ஓகேங்களா? அதே மாரி சந்திரனும் நம்ம திருப்பதி ஸ்தலம் என்ன சொல்றோம்? சந்திரன் சந்திரன் ஸ்தலம்னு தான். சொல்றோம். ஆமா. ஸோ இந்த 2 பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா விஷ்ணுபதி புண்ணிய காலம் வழிபாடு எடுக்கும்போது கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கும். முதல்ல அவங்க மனசு ஒரு நிலைக்கு வரும். ஒரு அமைதியான ஒரு சூழல் வரும். மனசும், புத்தியும் ஒரு 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 கோட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஒரே ஒரு கோட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, அவங்க எடுக்கக்கூடிய அனைத்து விஷயமும் கரெக்ட்டாவும் இருக்கும், தெளிவாவும் இருக்கும்.